வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. பிரம்மா படைப்பு தொழில், மனிதர்களை படைப்பது அவருடைய வேலை. அதை அழுக்காமல் சலுக்காமல் செய்கிறதுக்கு என்ன காரணம்? அவருடைய கிரியேட்டிவ், புதுசாக உருவாக்குற கலை இல்லையா? மனுஷனை படைக்கிறாரு. அந்த மனிதனுக்கு பிறக்கக்கூடிய மனிதனும் மனிதனாக பிறக்க வேண்டும். அது கண் இருக்க வேண்டிய இடத்துல கண், மூக்கு இருக்க வேண்டிய மூக்கு, வாய் இருக்கிற காது, அந்த டிசைன், மனுஷ டிசைன் எப்படின்னா அவர் தான் உருவாக்கினார். எல்லா உயிர்களையும், உடல்களையும், உருவத்தையும் அவர் தான் உருவாக்குறார். அப்போ இதெல்லாம் ஒரே மாதிரி ஒரே இடத்துல இருந்தாலும் சின்ன சின்ன வித்தியாசத்தை, அது குறைந்தபட்சம் ஒரு 6 வித்தியாசங்கிற மாதிரி அவர் படைச்சிய தன்னுடைய திறமையை நிரூபிக்கிறார் பிரம்மா. அந்த திறமையை நிரூபிக்கிறதுக்காக அவர் செய்யக்கூடிய காரியம் அவரை உத்வேகப்படுத்துது, உற்சாகப்படுத்துது. அது அலுப்பு சலுப்பு இல்லாமல் ரொம்ப வருஷத்துக்கு செய்ய வைக்குது இல்லையா? அந்த பணி, அந்த மாதிரி பணி நிறக்க செய்கிறது அவர் தான். இப்போ கண்ணதாசன், நிறையா கவிஞர்கள் இருக்காங்க. எல்லா கவிஞர்களும் நல்ல கவிஞர்கள் தான். தமிழை பொறுத்த வரைக்கும் பாரதியார்லேருந்து நிறையா, பாரதியார், அது கண்ணதாசன். கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா, சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா, சுவையெல்லாம் இதழ் சிந்தும் சுவையாகுமா. அது இசை எம்.எஸ். விஸ்வநாதன். அதுக்கு நடிகர் திலகம். இந்த நடிகர் திலகம் சொன்னாலே வண்டலூரில் எனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய வண்டலூர் ஸ்ரீதர், டி.சி. நடராஜன், இவங்கெல்லாம் என் கண் முன்னால் வந்துட்டு போயிட்டாங்க. ஏன்னா எல்லாரையும் எல்லாருக்கும் பிடிக்கும் சொல்ல முடியாது, சிலருக்கு பிடிக்கும். ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரி இருக்கிறவங்கள பார்த்தோன்னே நமக்கு பிடிச்சி போயிடும். அவங்கள பார்த்தோன்னே ஒரு உத்வேகம் பிறக்கும். அப்படி ஒரு டிராஃபிக் மேன் பார்ப்பேன். நம்ம பஸ்ஸில் போகும்போது ஏறும்போதெல்லாம் அப்படி பார்ப்பேன். அவர் புலம்பலை, ஆனால் சொல்வார், உருப்படுறவனும் வேகமாக போகிறான், உருப்படாதவனும் வேகமாக போகிறான், சிரிச்சுக்கிட்டே சொல்வார். அவர் வேலையை மட்டும் அந்த உற்சாகமாக பேசினாலும், அந்த பாஷா படத்தில் வர ரஜினிகாந்த் மாதிரி டிராஃபிக் ரூல் பண்ணும்போது ஒரு டான்ஸுலாம் பாடிட்டு உற்சாகமாக, அவர் செய்கிற வேலையோடைய அடிப்படை தத்துவமே விபத்து இல்லாமல் இருக்கணும், ஆபத்து இல்லாமல் இருக்கணும், உயிரை பாதுகாக்கணும் இல்லையா? எல்லா வேலையுமே ஒவ்வொருத்தருக்கும் உயிர் தான். எல்லா வேலையுமே அவங்களுக்கு உயிர் போன்றது தான். அதில் அந்த தொழில் தர்மம், அது அடிப்படையாக அந்த தொழிலை செய்கிறதுக்கான தர்மம் என்ன? இப்போ டிராஃபிக் மேனாக போக்குவரத்து விதிகளை மதிக்க வைத்தல், போக்குவரத்து விதிகளை சொல்லிக் கொடுத்தல், போக்குவரத்து விதிகளை அதை தாண்டினா அபராதம் போடணும், அப்படியே அறிவுறுத்துவர். இப்படிப்பட்ட வேலையை செய்யும்போது, அதுவும் வெயில்லையும் மழையிலையும் அப்படி நடுத்தரில், நீ நடுத்தரில் தான் நிற்பேன்னு பாரதிதாசனா, அதனால் நீ நடுத்தரில் நிற்கிறேன்னு. அதுமாதிரி போக்கு கற்றவனுக்கு போலீஸ் வேலை, வாக்கு கற்றவனுக்கு வாத்தியார் வேலைங்கிற மாதிரி அவர் இந்த ஒழுங்குபடுத்துவார். யாருமே யாருக்காகவும் தன்னோட போகிற பாதையில் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்படியே குறுக்கு முறுக்குன்னு எடுக்கணும். ஆனால் 3ஆம் நபராக ஒரு போலீஸ்காரர் ஒருத்தர் இருந்தால் தான், அவர் கையை காட்டி நிப்பாட்டினா தான் இந்த கூட்டு ரோட்டில் இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் போக முடியும், அந்த பக்கம் இந்த பக்கம் போக முடியும். பெரியவங்க, குழந்தைங்க, முடியாதவங்க எல்லாமே அவர் சீராக போயிட்டு வர்றதுக்கு, சுமூகமாக அந்த ஒவ்வொருத்தருக்கும் பயணம் அமைகிறதுக்கு போக்குவரத்து விதி அது தெரிஞ்சு அந்த போலீஸ்காரர் ரொம்ப முக்கியம். அவர் அப்படி சொல்வார். அதாவது எல்லாருமே அதை பற்றி தான், நம்ம வேலை எதுவோ அதோட முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கணும். அவர் அதேமாரி நம்ம அண்ணாமலைஜி, பிஜேபி லீடர், அவரெல்லாம் இயற்கை கொடுத்த கொடை. இந்த சொல்லுவாங்க, தலைவர்கள்லாம் பிறக்கிறாங்கன்னு, காலம் அந்த தலைவர்களை அடையாளப்படுத்துன்னு. அதேமாரி இந்த இளைஞர்கள் மத்தியில் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஆளுமையோட ஒரு தலைவர்னால் அண்ணாமலை. அவர் எனக்கு பிடிச்சிருக்கு. காரணம், அவர் தன்னோட வேலை எதுவோ அதை மட்டும் சரியாக செஞ்சுட்டு போயிடுவோம், அதில் பயிற்சிக்கலாம், பழப்பம் நடத்திக்கலாம் அப்படின்னு பார்க்குறதில்ல. இது மூலமாக எப்படி பயன் தரணும்,
பயன்படுத்திக்கணும், இந்த வேலையை, இந்த அதிகாரத்தை பயன்படுத்தணும், செய்யணும். அதாவது குற்றவாளிகள் இருக்கக்கூடாது, நிரபராதிகள் தண்டிக்கப்படக்கூடாது. அவர் ஒரு ஒரு உதாரணம் சொல்வார். ஒரு பில்டிங், பழைய பில்டிங்கு, அவர் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஒரு பழைய பில்டிங் இருக்குது. ஆனால் அதில் யாரும் குடித்தனம் இல்லை, எதுவும் பயன்படுத்தாத கட்டடம் அது. அப்போ அது பயன்படுத்தாத கட்டடம் எப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சமூக விரோதிகளுடைய கூடாரமாகுதுங்கிறது அவர் சொல்வார். நம்ம ஒரு விஷயத்தை பயன்படுத்தலைன்னா அது பிரபஞ்ச விதிப்படி இழந்து விடுவோம் இல்லையா? அதுமாரி அந்த பில்டிங்கை பயன்படுத்தாதனால எவ்வளவோ கட்டினாங்க. அதை ரயில்வே ஆகட்டும், கவர்மெண்ட்டு, தனியாரோ யார் கட்டினாலும் அது பயன்பாடு இல்லைனாக்க சமூக விரோதிகள் வந்து அது தன்னுடைய குற்ற செயலுக்கு அதை ஈடுபடுத்திப்பாங்கிறது அவர் சொல்வார். முதல் நாள் வருவான், ஒரு கண்ணாடியை கல்லை விட்டு அந்த கண்ணாடியை உடைப்பான். 2ஆம் நாள் வருவான், அவன் ஒன்றுக்கு போவான். அவன் ஒன்றுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா வரவங்க போகிறவங்களாம் அதை அசுத்தமாக்கிட்டாங்க. இப்படியே பண்ணி கடைசியில் யார் அந்த இடத்துல இருப்பாங்க? கரண்ட்டு வெளிச்சமும் இருக்காது, மனுஷனும் இருக்க மாட்டார்கள், மிருகங்கள் கூட அந்த இடத்துல போக பயப்படும். ஆனால் இந்த சமூக விரோதிகள் அங்கே கொட்டம் அடிச்சுட்டு இருப்பாங்க, தனக்கு ஒரு பாதுகாப்பான இடமும் இருப்பாங்க. யாரும் தேட மாட்டாங்க, கண்டுபிடிக்க மாட்டாங்க. இதெல்லாம் அண்ணாமலைஜி சுய அனுபவத்தில் இந்த உலகத்துக்கு உணர்த்தக்கூடிய செய்தி இது. அதுபோல் அது சரியாக செய்யணும், எந்த வேலை செஞ்சாலும் சரியாக செய்யணும். அதே சமயத்தில் லஞ்சம் வாங்குறதோ அந்த குற்ற உணர்வு தரக்கூடிய காரியத்தில் வெக்கம் கொள்ளணுங்கிறத நிரூபிச்சிருக்காரு. பர்ஃபெக்டாக இருக்கணும், நானும் பர்ஃபெக்டாக இருக்கேன், நீயும் பர்ஃபெக்டாக இருக்கு என்ன அப்படிங்கிறத பர்ஃபெக்டாக இருக்கணும். அவர் இன்னும் கற்றுக்கிட்டே இருக்கணும்னு நினச்சி வெளிநாடுலாம் போய் கூட அரசியல் கற்றுக்கிட்டார். அவர் வெட்டு ஒன்று துண்டு ஒன்றுன்னு பேசுகிறது எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. அதே சமயத்தில் வழவழா கொள்ளக்கூடாது. அதாவது தப்புனா தப்பு அப்படிங்கிறத தைரியமாக, துணிச்சலாக, எவருக்கும் பயப்படாமல் அப்படி பேசுகிற பேச்சு எத்தனையோ பேருக்கு ஒரு மனசில் ஒரு ஈர்ப்பு கொடுக்குது. அது சில அதுமாரி ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு ஆற்றல் இருக்குது. ஒவ்வொருத்தர்கிட்ட இப்போ ஒருத்தர் சன்னியாசியாக இருக்காரா, அமைதியாக இருக்காரா? இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ இருக்கிற சன்னியாசிலேயே அந்த அமைதி, ஆற்றல், இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணுன்னா படப்பையில் முரளிதர குருஜி, இந்த விஜய் டிவிலாம் வருவார். அது சாத்வீகமான முகம். அவர் அதிர்ந்து பேச மாட்டார். அவருடைய நாங்கள் குருஜியாக ஏற்றுக்கணும். அதாவது குரு யாரை பார்த்தவொடனே மனசு உருகுதோ, மரியாதை கொடுக்குதோ, அவர் தான் குரு அப்படின்னு பாலகுமார் ஒரு புக்கில் போட்டிருந்தார். எனக்கு குருஜியாக அவரை பார்த்தவொடனே அப்படி ஒரு நெகிழ்வு, மனசெல்லாம் மகிழ்வு. அதுமாரி நான் குருவாக ஏற்றுக்கிட்டேன் முரளிதர குருஜி. ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். அதாவது ஒரு மெக்கானிக் கிடையா, இந்த மெக்கானிக் அதாவது பார்ட்ஸ் மாற்றுறதுலாம் ரொம்ப கரெக்டாக இருப்பார், பொய் சொல்ல மாட்டார், வேலையை கரெக்டாக முடிச்சு கொடுப்பாரு, நேரத்துக்கு கொடுப்பாரு. இப்படிங்கிறலாம் அவர் ஒரு மதிப்பை வாங்கி வச்சுருக்காரு அந்த ஏரியாவில். அப்படின்னா அவரை பிடிக்கும். யாருமே செய்கிற தொழிலில் நேர்மையாகவும் உண்மையாகவும் கரெக்டாக இருக்கணும். அதேமாரி இந்த எங்கள் கோயில் ஆலயத்தில் திருசூலம் மயில்குளத்தில் ஒரு ஃபர்னிச்சர் ஒர்க், இந்த இது என்ன ஆச்சாரி வேலையா, அது என்ன டக்குன்னு சொல்லணும் தெரியல எனக்கு. அதை செய்கிறக்கூடிய திரு மணிகண்டன் சார் இருக்கார். எதை செஞ்சாலும் பொறுமையாக நிதானித்து, பொருள் வேஸ்ட் ஆகாமல், நேரம் வேஸ்ட் ஆகாமல் கரெக்டாக பண்ணி கொடுக்கக்கூடிய கில்லாடி மனுஷன். ஆனால் இன்னொன்று காலம் சில பேரை பயன்படுத்தி கொள்ள மாட்டேங்குது, சில பேரை பயன்படுத்திக்க தவறிடுது. அது அவங்களோட பிரச்சனை இல்லை, அது உலகத்தோட இழப்பு தான். அது நல்ல திறமையான மனுஷங்களாக இருக்காங்க உலகத்தில். அதை அவங்க தன் திறமையெல்லாம் நிரூபித்து வராங்க, தெரியப்படுத்துகிறாங்க. அது பயன்படுத்திக்க தவறக்கூடாதுன்னு ஜனங்க அதை யூஸ் பண்ணிக்கணும். கார்பெண்டர் ஒர்க் பண்ணுறாரு இல்லையா, அது சொல்லுங்கள். அது சரியாக செய்ய கற்றுன்னு இருக்காங்க அவங்களாம். அது புது புது பாணியில், அதாவது ஒரே மாதிரி பண்ணுறதில்ல, புது பாணியில் ஒரு சமையல் செய்கிறாங்களோ, டிஷ் செய்கிறாங்களோ, அது புது ஸ்டைலில் பண்ணுறது. இப்போ ரஜினிகாந்த்லாம் புகழ் வாங்கினாருன்னா புது ஸ்டைல், அது வார்த்தை டெலிவரி ஆகட்டும், அந்த நடிப்பாகட்டும். நடிப்புக்கு இமயம் சிவாஜி கணேசன் தான். ஆனால் அதில் ஒரு நம்ம புதுமை செஞ்சால் தான் இதில் புகழ் வாங்கணும், நிலைக்க முடியும்னு தனி பாணியை உருவாக்கிட்டாங்களே. அதுமாதிரி நம்ம மனசு முழு கட்டுப்பாடோட, தன்னம்பிக்கையோடு வாழணும். அப்படின்னா உண்மை பேசணும், நம்பிக்கை தர்ற மாதிரி நம்மளோட தரம் உயரணும், என்ன நம்பகத்தன்மை, அந்த குவாலிட்டிஸ்லாம் நமக்கு வந்துடணும். அப்படிங்கிறத சில மனுஷங்கள்டேருந்து கற்றுக்கலாம். அதாவது
புகழையும் உயர்த்திக்கணும், தன்னோட நிலைமையும் உயர்த்திக்கணுங்கிறதுக்கு தான் அந்த அண்ணாமலைஜியை பற்றி நான் சொன்னேன். அவருக்கு ஏற்கனவே அவர் செஞ்ச வேலையில் அவருடைய பண்பு பார்த்துட்டு, திறமையை பார்த்துட்டு புகழ் இருக்குது. அதோடு தன்னோட நிலைமையை அவர் உயர்த்திக்கிறார். யாரும் குறை சொல்ல முடியாத நெருப்பு மாதிரி அந்த இடத்துல இருக்கார் அவர். அதை இந்த தமிழக மக்கள் பயன்படுத்திக்கணும். அதாவது சரியான மக்கள் சரியான பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்தால் சரியான அரசு வரும். தப்பான மக்கள் தப்பானவர்களை தேர்ந்தெடுத்தால் ஆட்சி தப்பாக தான் நடக்கும். அப்படிங்கிறது மிகப்பெரிய பாடம் பல வருஷங்களாக பார்த்துட்ருக்கோம். நமக்கு என்னங்க ஓட்டு போடுறது போடாத அவங்க இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அரசியல் கலைஞ்சிருக்கு. அரசியல் வந்து மூச்சு மாதிரி. நீங்கள் சரியான ஆளை தேர்ந்தெடுத்தால் நம்மளுடைய தேசம் வல்லரசாக இருக்கும், தேசம் பாதுகாப்பாக இருக்கும், தேசத்திலோட இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்படும். இப்போ குடிக்கிற தண்ணி காசு கொடுத்து வாங்குகிறோம், சுவாசிக்கிற மூச்சு காசு கொடுத்து வாங்குகிறோம். எல்லாமே காசு காசு காசுங்கிறதுனால எல்லா கலப்படம், கண்ணியம் இல்லாமல் இருக்குது, ஒரு ஊழல், இதெல்லாம் இவ்வளோ தூரம் வளர்ந்து நிற்குதே. இமயமலை தான் உலகத்தில் பெருசுன்னு படித்தா அரசியல்வாதி செய்கிற தப்பு அதை விட பெருசாக வளர்ந்துட்டுருக்குது. இப்போ வானத்து மேலே நிறையா ராக்கெட் டிக்கெட் விட்டு குப்பையெல்லாம் தேங்கியிருக்குங்க. எப்படி இந்த உலகத்தில் குப்பை ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக சொல்கிறாங்க இல்லையா? எங்கே கொண்டு கொட்டுறது? கடலே குப்பையில் இருக்குது. கடல் அளவு குப்பை வசந்துருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே குப்பை. அதெல்லாம் ஒவ்வொரு அறிவியல் வளர்ச்சியில் ஒவ்வொரு இது நடந்து தான் இருக்கும். அதாவது அது மறுசீரமைப்பு, பிளாஸ்டிக் பயன்படுத்தக்கூடாதுன்னாங்க, அது இயற்கை பொருளாக படுத்துனாங்க, பை எடுத்துன்னு வாங்கினாங்க. இதெல்லாம் ஒன்று ஒன்றா ரொம்ப சிந்தித்து கொண்டு வந்து தான் இருக்கும். அதாவது திருடனாக பார்த்து திருண்டாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுங்கிற மாதிரி மக்களுக்குள்ளே அந்த விழிப்புணர்வு வந்தால் தான் எந்த ஒரு அரசாங்க திட்டத்தையும் ஈஸியாக செய்ய முடியும். அவங்க வந்து ஊழலெல்லாம் பிரிக்கிறதுக்கு, கொள்ளையடிக்கிறதுக்கு, இலவசங்களை வாரி வாங்கிக்கிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுனால என்னாவது, சரி உழைக்காமலே சாப்பாடு கிடச்சிருது, நம்மளுடைய திறமையை நிரூபிக்காமலே வாழறதுக்கு வழி உண்டு அப்படின்னு மக்களை அடிமையாகணும், அறிவில்லாதெல்லாம் ஆக்கக்கூடாது. அவங்கள அதாவது சொல்லுவாங்கள்ல, மீனை கொடுக்காது மீன் பிடிக்க கற்றுக் கொடுன்னு சொல்லுவாங்க. அப்படி தான் அந்தமாரி தான் உலகத்தை வழிபடுத்தி கொண்டு வரணும். அந்த காலத்தில் கோயிலெலாம் கட்டி பண்ணி எல்லாம் குளம் வெட்டி கோயில் வெட்டி எல்லாம் பண்ணாங்கன்னா அந்த ஒழுக்கம் ஜனங்களோட கல்வி, பண்பு, தொழில், குடும்பம் எல்லாமே அந்த கோயில் மூலம் கிடச்சிட்டு இருந்தது. இன்றைக்கி அந்த கோயில்கள்லாம் அந்த ஆன்மீகங்கிறதே ஒன்று இல்லாமல் பண்ணால் தான் மற்ற மதம் வளருங்கிறது அவங்க எவ்வளோ இடைச்சல்கள் பண்ணிட்டு தான் இருக்காங்க, இடைஞ்சல் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இதுக்கு காரணம் இந்துக்கள் ஒத்துமை இல்லை. இந்துக்கள் நல்லவர்கள் நிறையா இருக்கணும். நல்லவர்கள் நிறைய பேர் வாக்களித்தால் தான் நல்லவர்கள் தேர்ந்தெடுக்க முடியும். அதை அரசியல் பேசுகிறேன். எனக்கு பிடிச்சது சிலர் பேர் பிடிக்கும். அதுக்கு காரணம் அதுமாரி ஒரு நல்ல குவாலிட்டி மனுஷனை நம்ம சொல்ல தவறிட்டால் அது மனசில் ஒரு குற்ற உணர்வு நமக்கு உள்ளுக்குள்ளே குத்திகிட்டே இருக்கும் இல்லையா? அதுக்காக சொன்னேன். திறமை உள்ளவங்க எங்கே இருந்தாலும் காற்றுள்ள வந்து தண்ணியில் முழுகாது. திறமை எங்கே இருந்தாலும் எந்த திறமை இருந்தாலும் உலகம் ஏற்றுக்கும். ஆனால் நம்மளும் முயற்சியாக அது அந்த காற்றை உள் தாங்கும். அந்த நெருப்பு மாதிரி நம்மளுடைய திறமையை உள்ளே வச்சுக்கணும். முன்னேறணும் அந்த இது இருக்கணும். அதாவது எத்தனையோ கண்டுபிடிப்புகள்லாம் இப்போ வந்துட்டுருக்குல்ல. ஆனால் இதெல்லாம் முன்னோடி நம்ம தேசந்தாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆரியப்பட்டா ராக்கெட்டோட ஆகட்டும், பெரிய பெரிய பீரங்கி மருந்தாகட்டும், வெடிமருந்தாகட்டும். ஆனால் என்ன பண்ணாங்க, உலகத்தை அழிக்கக்கூடிய எதையுமே அதை வந்து ஊக்கப்படுத்தலை. நம்ம ரிஷிகள்லாம் சித்தர்கள்லாம் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாங்க. அவங்க எப்படி இந்த மருந்துகள்லாம் கண்டுபிடிச்சி, ஆயுர்வேத மருந்து, சித்த மருந்துலாம் கண்டுபிடிச்சி எவ்வளோ வச்சுருந்தா கூட இந்த இங்கிலீஷ் மருத்துவம் அவங்க வெளிநாட்டுக்களை இறக்குமதி ஆனதுனால இதெல்லாம் அப்படியே மழுங்கடிச்சிட்டாங்க. இதில் தப்பான ஆளுங்களாம் உள்ள நுழைய வச்சு இப்போ இந்த ரங்கநாதத்தில் பார்த்திங்கனாக்கா இந்த பட்ஸ் விற்கிறவங்க முனையில் நம்ம உள்ளே வந்தாலும் நம்ம விலையை வசதி சொல்லுவாங்க. ஒரு பாக்கெட் 10 ரூபாம்பாங்க. அப்படியே கொஞ்சம் உள்ளே வந்து நுழைஞ்சோடனே ஒரு பாக்கெட் 5 ரூபாம்பாங்க. இப்போ சைக்காலஜி அவங்க வெளியில் அவங்க காதில் வாங்குற மாதிரி ஏங்க வாங்குங்க அண்ணா வாங்கினா போய் 10 ரூபான்னு சொன்னுவேன். உள்ளே நுழைஞ்சிடான் அவன் நினைப்பான், ஓ 5 ரூபா குறைச்சலாக இருக்கே அப்படின்ட்டு ஒரு பாக்கெட் கொடுத்தான்னு வாங்கிப்பாங்க. அந்தமாரி அரசியல் இப்போ உரம்லாம் போட்டவுடனே கப்பக்க நிறையா விளைச்சல் கண்டது. அப்போ இந்த உரம் என்னாச்சு, இயற்கை விவசாயத்தை அழிச்சிருச்சு. இப்போ அந்த புழுதி மண் தோன்றதுக்கு 500 வருஷம் ஆகும். மண்புழு மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த உரம் அது வந்து உயிர் சத்து. இந்த விளைச்சல் வந்து இந்த உரம் போட்டதுனால என்னாச்சு, மண்புழுவும் அழிஞ்சிடுச்சு, அந்த உயிர் சத்து அழிஞ்சிடுச்சு. அந்த உயிர் சத்து இருந்த வரைக்கும் தீவிரமாக பயிர்கள் நிறைய வளைஞ்சி நிறைய ஒரு உணவு புரட்சி
ஒரு அதெல்லாம் ஏற்பட்டது. எல்லாம் பால் புரட்சி ஏற்பட்ட மாதிரி. பால் புரட்சி போட்டுன்னு இப்போ மாடு எதை சாப்பிடுதுன்னே தெரியல. மாடு எந்த பால் எப்படிப்பட்ட பால் தயாரிக்கிறாங்கன்னே தெரியல. எங்கள் கோயிலில் நான் பசும்பால் தான் அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லுவேன். ஏன்னா நம்ம அருகம்புல் உபயோகிக்கிறோம், தேங்காய் உபயோகிக்கிறோம், பழங்கள் உபயோகிக்கிறோம், மலர்கள் உபயோகிக்கிறோம், வில்வ முறை. இதெல்லாம் என்னென்னா அந்த காலத்தில் மூலிகை பொருளாக தொடர்ந்து பாதுகாக்கப்படணும், பயன்படுத்தப்பட வேண்டுங்கிறதுக்காக அந்த காலத்தில் பூஜை பொருளாக வச்சுருக்காங்க. இந்த பசும்பால் அவ்வளோ முக்கியம். பசுக்கள்லாம் பாதுகாக்கப்படணும். அதில் தேவதைகள் இருக்காங்க, தேவர்கள் இருக்காங்க, இறைத்தன்மையோடு இருக்கிறது எதுவுமே நம்ம விட்டுடக்கூடாது. அந்தமாரி ஒரு தனித்தன்மை, சிறப்பு பேர், ஸ்பெஷாலிட்டிலாம் இதெல்லாம் மாற்றி யோசிக்கிறோங்கிற முறையில் நம்ம மாற்றி யோசிக்கலாம். அதில் நிறைய பலன் இருக்குது. நடந்து போகிறத விட காரில் போகலாம், காரில் போகிறத விட ஆகாய வானத்தில் போகலாம், இப்படியே மாற்றி யோசிக்கலாம். ஆனால் அடிப்படை உண்மையை மாற்றக்கூடாது. இப்போ பசி, அதுக்கு உணவு சாப்பிட்ணும், அது அடிப்படை. பசிக்கு உணவு அடிப்படை. நான் மாற்றி யோசிக்கிறேன்னு பசிக்காதவே இருக்கிற மாதிரி எதையாவது பண்ணிட முடியுமா? உடம்பு இயங்க வேண்டாமா? உள்ளே இயங்க வேண்டாமா? தூக்கம் வேண்டாமா? எல்லாமே உடல் உள்ள கெட்டு போயிடக்கூடாது. அது இருக்கணும், நிறையா இருக்கணும். கண்டுபிடிப்புகள்லாம் நம்ம மனித குலத்துக்கு நன்மை செய்களாக தான் இருக்கணும். இன்றைக்கி பெட்ரோல்லாம் தயாரிக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுத்தணும், கேஸ்லாம் நெருக்கடி ஏற்படுத்தினா யாரோ ஒருத்தன் தன்னோட எண்ணம் உலகம் ஃபுல்லாக வலிமை பெறணும், தன்னோட மதம் வழிபடணுமா, இல்லை தன்னோட நிர்வாக வழிபடணுமா, தன்னோட மொழி வழிபடணும், ஏதோ ஒரு காரணத்துக்காக அவன் ஒரு சர்வாதிகாரம் பண்ணி உலகத்தை அடக்க நினைக்கிறான்னா அது தப்பு. நமக்கு மேலே ஒருத்தர் இறைவன் இருக்கான், அவன் போகிற கணக்கு வேறு ஆகும். அவங்களாம் பெட்ரோலே இல்லைன்னு சொன்னால் கூட இந்தியாவில் இன்றைக்கி எல்லாமே கிடைக்கிறது, எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. யாரோட தயவு இல்லாமல் இந்தியா மிகப்பெரிய நாடாகிறதுக்கு, ஏன்னா இது கர்ம பூமி, தெய்வமே வாழ்ந்த பூமி இல்லை. அப்போ அதுமாரி மற்றவங்களுக்கு யோசித்து செயல்படுற மாதிரி அடுத்த நிலைக்கு நகரதும் அப்படிங்கிறதுலாம் நம்மளுடைய புராணங்களில், கீதையில் எல்லாம் சொல்லும். அதெல்லாம் நமக்கு மனுஷனுக்கு சுய தூண்டுதல் உருவாக்கும். அது சொல்கிறாங்களே, நெருப்பாக இருக்கணும் குமார், நெருப்பாக வேலை செய்யணும் ஒரு படத்தில் நகைச்சுவை நடிகை சொல்லுவார் சந்தானம். அதுமாரி தானாகவே செயலை தொடங்கிறதுக்கெலாம் ஒரு அது வேஷ்டி வரும்போது டக்குன்னு அது பிடிக்கிற மாதிரி ஒரு அனிச்சை செயலாக இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த குழந்தைகள் எப்போதும் ஃபோனையே வச்சுட்டு இருக்கலாம், டிவியை பார்க்கறதுனால அந்த எலக்ட்ரானிக் பொருளோட தாக்கம் அது மூளையை பலம் இழக்க செஞ்சிருது. அப்போ நம்மளுக்கு தானாக அந்த அனிச்சை செயலாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்ருக்கு. இந்த விஞ்ஞான கண்டுபிடிப்பாகட்டும், நம்ம பயன்படுத்தும் விதமாகட்டும், எல்லாத்துலேயுமே அதில் தான் மாற்றி யோசிக்கணும். இதை பற்றி எப்படின்னு அதனால் எதுக்கு சொல்கிறதுன்னா, ஒவ்வொருத்தனுக்கும் வேலை தான் உயிர், வேலை தான் உயிர். அதில் தொழில் தர்மம் தான் அதுக்கு தெய்வீகத்தன்மை. இந்த எல்லா வேலையிலுமே அவங்களோட இலக்கை அடையணும் தான் குறி. எந்த வேலை செஞ்சாலும் அவங்களோட இலக்கு என்ன? சேமமாக இருக்கணும், லாபம் சம்பாதிக்கணும், சந்தோஷத்தை நிலைப்படுத்தணும், நம்ம வாழ்க்கை வசதிகளை பெருக்கணும். இதுதான். அதாவது சுடுமுறைந்தான் நெருப்பு. அது வைரமுத்து தானாக தெரிஞ்சிட்டாரா, ஆண்டாளை கிண்டல் பண்ணால் கூட அவர்கிட்ட மாற்றாந்தோட்டத்து மல்லிகைக்கு அது அவங்கள்ட்டையும் ஒரு திறமை இருக்குது. எங்கே ஒரு நல்ல விஷயம் இருந்தாலும் எடுத்துக்கணும். அன்னப்பறவை அன்னப்பறவை என்ன பண்ணுவோம், பாலும் தண்ணியும் கலந்தால் கூட தனக்கு வேண்டிய பாலை மட்டும் எடுத்துக்கணும். இன்றைக்கி சினிமாவாகட்டும், ட்ராமாவாகட்டும், கதை புத்தகங்களாகட்டும், அதுக்கு நல்ல கருத்துக்கள் மட்டும் எடுத்துக்கணும், தேவையில்லாத விட்டுடணும். அதாவது இந்த மருந்தை சாப்பிடும்போது பச்சை குரங்க நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தா அதை பார்த்தவொடனே பச்சை குரங்கு ஞாபகம் சொல்லுவாங்க. அந்தமாரி நம்ம இதெல்லாம் விடணும் இதெல்லாம் அப்படி சொல்லும்போது தான் அது தொடரணும்னு தோணும். அது மனித இயல்பு. அதுக்கு நம்ம மனப்பயிற்சி தேவை, உடற்பயிற்சி தேவை, இதெல்லாம் தேவை. அது சொல்கிறது சுடுமுறை தான் நெருப்பு இல்லையா, சுற்றுமுறை தான் உலகம், போராடு வரை மனிதன் அப்படின்னு பாலச்சந்திர படத்தில் சொல்லுவார். அந்த பிராமண கலாச்சாரத்தை சீரழிச்சதே அந்த பாலச்சந்திர மனுஷன் வருது. அதிலே தொடங்கிட்டு தான் அது நல்லா அந்த மொழி பேசுறதாகட்டும், அப்படின்னு ஆடை உடுத்துறதாகட்டும், வாழும் முறையாகட்டும், யாருக்கு என்ன கெடுதல் செஞ்சுருக்காங்க பிராமண சமூகம்? இந்த காலத்துலேயே ஏதாவது செஞ்சிட்டாலும் ஒரு கட்டுக்கதையை யாரையோ பரட்டி விட்டு இன்றைக்கி பிராமண விருப்பை உலகம் ஃபுல்லாக, தமிழ்நாடு ஃபுல்லாக ஏற்படுத்தி இத்தனை வருஷமாக வந்துருக்குது. இப்போ அதுக்காக தான் நான் அண்ணாமலையை சொன்னேன், ஒரு எந்த இனத்தையும் அது அழிக்கக்கூடாது. எம்ஜிஆர் கூட ஒரு படத்தில் சொல்வார், பிறர் அழிவில் தான் நமது வாழ்க்கை இருக்கின்றனால் அது சரியான வளர்ச்சி கிடையாது. எல்லாரையும் வாழ வைக்கிறது தான் அரசியல் அப்படின்னு சொல்லுவார் அவர். எம்ஜிஆர் அரசியல் எப்படின்னா, அவர் ஆரம்பத்திலேயே நடிப்பை தொழிலாகவோ பக்தியாகவோ கலையாகவோ கொண்டு சிவாஜி வளர்ந்தார்னா, எம்ஜிஆர் இந்த பொது வாழ்க்கையில் வரணும், இதில் புதுமை படைக்கணும்,
இது நல்லதெல்லாம் நல்லா செய்யணும். ஏதோ ஒரு நோக்கம். அவரும் அதுமாரி தான் கோயில் சொத்தெல்லாம் எடுத்து எல்லாருக்கும் கொடுத்து வள்ளலாக்கி பேச்சாக்கினாங்க. இன்னி வரைக்கும் எத்தனையோ மலைகளெல்லாம் முஸ்லீம்கள் கோயிலெலாம் இருக்குது, தர்காலாம் இருக்குது, சர்ச்செலாம் இருக்குது. எல்லாம் முறையான அங்கீகாரம் பெற்று அனுமதி பெற்ற கட்சிக்கு எங்களுடைய இத்தனை வருஷமாக அந்த திராவிட கட்சிகள் மூலம் தான் வந்திருக்காங்க. அந்த அர்த்தத்துக்கு போகிறேன் நான். ஆனால் அவருடைய கொள்கை, நோக்கம், லட்சியம் பார்த்திங்கன்னா இந்த மக்கள் மனசில் நிறைவு என்றைக்கும் நிலச்சிருக்கணுங்கிறத தன்னோட படத்தில், பாட்டு எல்லாத்துலேயும் கவனம் செலுத்துகிறேன். பாட்டு, கவிதை, எழுத்து, நான் திரைக்கதை, இந்த காட்சி நகர்வு, காட்சி எல்லாத்துலேயுமே தன்னை எப்படி எந்த கேமரா எந்த பக்கம் வச்சுன்னா தன்னை அழகாக காட்டுங்கிறது முழுக்கணும் சகலகலாக வல்லவன் அவர் தான். அதுமாரி தான் அதெல்லாம் தனி திறமை. இன்றைக்கி வரைக்கும் ஒவ்வொருத்தரும் தனித்தன்மையாக தனித்தனி புகழாக இருக்காங்கன்னா அவங்களோட திட்டமிடுதல் அதில் இருக்குது. அவங்க கற்றுக்குறாங்க, அதை எப்படி செயல்படுத்துகிறாங்க, அப்புறம் எப்படி தன்னை சரிபார்த்துக்கிறாங்க, அப்புறம் திருத்திக்கிறாங்க. அதெல்லாம் அவங்கள எத்தனை காலத்துக்கு ஆறு போல் ஓடிக்கொண்டு இருக்குது, குட்டையாக தேங்கி நிற்காமல். எத்தனையோ நடிகர்கள் வராங்க போகிறாங்க, காணாமல் போயிடுறாங்க. ஆனால் இன்னி வரைக்கும் ஒருத்தர் பேசிகிட்டு இருக்குன்னா அவரோட செயல் நிற்குது இல்லையா? எப்படி ஒரு குணத்தை வச்சு தான் ஆண்டவனையே நம்ம வணங்குறோம்னு சொல்லுவாங்கள்ல, அதுமாரி ஒரு குணத்தையும் பண்பையும் வச்சு தான் நம்ம ஒருத்தனை மதிக்கிறது, பாராட்டுறது. இந்த மனுஷன் பாதுகாக்க வேண்டிய மனுஷன் அப்படின்னு பாரதியாரை பார்த்து காந்தியடிகள் சொன்னார். ஏன்னா பாரதியாரோட அந்த தைரியம், அந்த துணிச்சல், தமிழ் பற்று, அந்த கலைமகளே பாரதியார் வடிவத்தில் வந்திருக்காங்கன்னு இவர் பாதுகாக்க வேண்டிய மனுஷன் அப்படின்னு சொன்னார் அவர் இல்லையா? அதுமாதிரி ஒரு சுய கௌரவம், சுயத்தன்மை உள்ளவர் அவர். அப்போ இப்போ நம்ம திருச்சூழா மயிலகிரி பாலமுருகன் கோயிலில் ஒரு தேர் திருவிழா நடக்கப்படுதுன்னா அதில் எல்லாருடைய பங்களிப்பும் வேணும்னு ஏன் எதிர்பார்க்குறது? இந்த ஊர் உலகம் பயன்பெறணும்னா இதில் தன்னோட பங்கு இருக்குதுன்னு நினச்சா தான் அவனுக்கு ஒரு ஸ்ரத்தை இருக்கும், அதில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும். நம்மளுடைய இருக்குது, அதில் கான்ட்ரிபியூஷன் இருக்குது அப்படின்னு மகிழ்ச்சியாக அவள் கலந்துக்கிறதுக்கு ஒரு உரிமையாக கலந்துப்பாங்க. இது பிறர் நலம் என்னுங்கிற பக்தர்கள் நிறையா இருக்கிறாங்க. அவங்க எல்லாராலையும் விரும்பப்படுறாங்க. தனக்குன்னு ஒரு தனி இடம், தனி பெயர், தனித்துவம், தகவல் களஞ்சியம், இது போல பலகல வித்தகர். இவங்களாம் உழைப்பில் புத்திசாலித்தனை காட்டுறவங்க, இந்த எப்போவுமே விழிப்புணர்வாக இருக்காங்க, கோவிலுக்காகவே தன்னை அர்ப்பணிக்கிறவங்க. இப்படிலாம் இவங்களாம் நம்ம கவனத்தில் வராங்கன்னா அது இவங்க செய்கிற பணிகள் மூலமாக வெளிப்படுறாங்க. அந்த குணத்தின் மூலமாக சரவணன் சாபகராக இருக்கார். சரவணன் சாபகர், இந்த தர்மகர்த்தா மணிகண்டர்கள் இதெல்லாம் இருக்காங்க. இதெல்லாம் காலம் உருவாக்கி ஏற்படுத்தி கொடுத்தவங்க. அவங்க மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்க சிறந்த கருத்துக்கள், அவங்க மைண்டில் ஓடிக்கிற யோசனைகள் இதெல்லாம் இன்னி வரைக்கும் அந்த இடத்துல அந்த கோயில் நிலச்சி நிற்கிறதுக்கு அதெல்லாம் காரணம். அதெல்லாம் கண்டிப்பாக ஒப்புக்கொள்ள வேண்டியதான், ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிகழ்ச்சி தான். இதெல்லாம் இப்போ ஒரு நிகழ்ச்சியை ஒரு தொழில் செய்கிறாங்க அப்படின்னா இதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், எவ்வளோ காலம் ஆகும், எவ்வளோ தீர்மானம் ஆகும். இப்போ ரோடு போடுறாங்கன்னா இத்தனை காலம் ஆகும், இத்தனை நேரம் ஆகும், இவ்வளோ பொருள் செலவாகும். ஆனால் போட்ட ரோடையே அடிக்கடி ஏன் போடுறாங்க? விவேக் சொல்லுவார் ஒரு படத்தில், அது இவங்க ரோடு போட்டு முடித்தோடனே தான் குழி தோன்றவங்க வருவாங்க. தென்கட்சி சுவாமிநாதன் நகைச்சுவையாக சொல்லார் அந்த தொழிலை. ஒருத்தன் குழி தோண்டிகிட்டே போவான், ஒருத்தன் குழியை மூடிக்கிட்டே போவான். அதில் விளம்பரம் வேறு போட்டுருப்பான். அவன் கூட இருந்து குழி பறக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவை அப்படின்னு விளம்பரம் அது சொல்லுவார். தென்கட்சி சுவாமி சொல்லுவார், சொல்லும்போது கூட இருந்தே குழி பறக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவையான ஒரு விளம்பரம் போடுறேன். அதுவும் ஒருத்தன் குழி தோண்டிகிட்டே போகிறான், குழியை மூடிகிட்டே போவான். ஒருத்தர் கேட்பார், ஏன்பா அவன் குழி தோன்றா, இதுக்கு தோண்டாமலே இருக்கலாம். இல்லை நாங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸில் எங்களோட வேலையை கரெக்டாக செய்யணும், அதுக்கு நாள் கடத்தக்கூடாது. குழி தோன்றது அவன் வேலை, மூடுறது என் வேலை, நடுவில் மரத்தை நடுறது ஒருத்தர் வேலை, அவர் லீவு, அதுக்காக எங்கள் வேலையை நிப்பாட்ட முடியாதுல்ல அப்படின்னு. இப்போ எல்லா வேலையுமே குறிப்பிட்ட காலம் இருக்குது, குறிப்பிட்ட நேரம் இருக்குது, குறிப்பிட்ட நேரத்தில் டெலிவரி இருக்குது, குறிப்பிட்ட நேரத்தில் ஹேண்ட் ஓவர் பண்ணுறது எல்லாமே இருக்குது. அதில் கொஞ்சம் கொஞ்சம் மாறிச்சுனாலே அது தரம் குறைஞ்சிடும். இவர் சுதபானந்தா ஒரு கதையிலே சொல்லுவார்ல, ஒரு மேஸ்திரிக்கிட்ட ஒரு வீடு கட்டுறதுக்கு கொடுக்குறாரு.
அவர் வீடு கட்டுறதுன்னா அவன் இருக்கிற காசெல்லாம் செலவு பண்ணி தாமன்னு சொல்லிட்டு கேளிக்கெல்லாம் நிகழ்ச்சிட்டு திடீர்னு இந்த தேதிக்கு இந்த வீடு எனக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணணும் அப்படின்னோடனே அடடா இத்தனை தேதிக்குள்ள பண்ணுவேன்னு அவன் என்ன பண்ணான், அங்கங்கே கடனை வாங்கி தரமற்ற பொருளெல்லாம் போட்டு வீடை கட்டி முடித்து இப்போ எப்படியோ கொடுத்துருவோம் பேரை வாங்கிப்போம் அப்படின்னா அந்த அந்த முதலாளி என்ன பண்ணுவார், எப்பா இத்தனை வருஷமாக என்னையே நம்பி தொழிலை வந்து ஸ்ரத்தையாக நியாயமாக நேர்மையாக நடத்தினேன் இல்லையா, இந்த வீடை உனக்கு பரிசாக கொடுக்கறதுக்காக தான் உன்னை இப்போ இதுக்குள்ளே கட்டி முடிக்கணும்னா, ஏன்னா உன்னோட பிறந்த நாள் வருது கல்யாண நாள் வருதுன்னு சொல்லி அதுக்குள்ளே கட்டி முடிக்கணும் தான் உன்னை அவசரப்படுத்தினேன் அப்படி சொல்லி அந்த சாவியை அவன் கையில் கொடுக்குறாரு. சாவியை கையில் கொடுத்தவொடனே அவனுக்கு தலைகால் புரியல. அடாடா எனக்குன்னு தெரிஞ்சுட்டா பார்த்து காத்து பண்ணியிருப்பேனே, யாராவது தானே பயன்படுத்த போகிறாங்கன்னு. இது மாரி தான் பல கான்ட்ராக்டர்கள்லாம் தரமற்ற முறையில் கட்டி எத்தனை பள்ளிக்கூடம் இடிஞ்சு விழுது, எத்தனை பேர் வருது, எவ்வளோ இருக்கு பாருங்கள். இந்த ஊழல் எங்கே நிலவழிக்கணும். அதாவது ஒவ்வொருத்தரும் செய்கிற சின்ன சின்ன தவறு கூட பெரிய பெரிய விபத்து ஏற்படுத்தும் இல்லையா. ஒரு நானே எங்கள் நிறுவனத்தில் தான் சொல்லுவேன், நான் ஒரு வாழ்வில் ஒரு தப்பு நடந்தால் கூட அது எங்கேயோ ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகிற வேன் நிற்க வேண்டியிருக்கும், இல்லை மிலிட்ரியில் முக்கியமான இடத்துல நிற்கும். அதில் பொருள் தரமாக இருக்கணும். இந்த உற்பத்தி செய்கிறது மட்டும் நம்மளோட பழப்பு கிடையாது. அதில் வந்து நம்மளுடைய தர்மம் நிலச்சிருக்கணும். தனக்கும் பிறர்க்கும் நல்லதையெல்லாம் கொடுக்கக்கூடிய தர்மம் நிலச்சிருக்கணும். அந்த அடிப்படையை இழந்துடக்கூடாது. அப்புறம் இந்த வாக்குறுதி தரலாம், எப்போ முடிக்க வாக்குறுதி தரலாம், அதெல்லாம் கூட உண்டு. காமராஜருக்கெல்லாம் வாக்குறுதி வாங்க முடியாது. பார்க்கலாம் அப்படி பார்க்கலாம். ஏன்னா வாக்குறுதி கொடுத்தா அதுவே பெரிய கடன் சொல்லுவாங்களே, வாக்குறுதி கொடுத்தா அதுவே மிகப்பெரிய கடன். அது ஒரு குற்ற உணர்வு ஏற்படுத்தும். வாக்குறுதி அது நம்ம கணிச்சு வச்சுக்கலாம், இது எப்போ முடிக்க முடியுங்கிறது நம்மளோட அனுபவ திறமை, அதெல்லாம் கணிச்சிக்கலாம். அதெல்லாம் அது நம்ம உரிமையில் எல்லைகள் மீறாமல் கரெக்டாக நெறிமுறையில் கடத்தாண்டி விதிமுறைகளை கடைப்பிடிச்சி யார்கிட்ட வேணாலும் அறிவுரை ஆலோசனைலாம் வாங்கி வெளிப்படையாகவே வாங்கிக்கலாம். சரி ஒன்றும் தெரியாத மாதிரி நடித்து கூட சில விஷயங்களை கற்றுக்கலாம். அந்த விதிகளின்படி செய்கிறதா செயற்கரிய செயல்கள்லாம் நடைபெற்று வருகிறது. அவங்களாம் மிகப்பெரிய மனிதர்கள். இது பல்வேறு திறமைகள் ஆற்றல் எல்லாருக்கும் பகவான் கொடுத்துருக்காரு. எப்படி பல வண்ண மலர்கள் இருக்குது, ஒவ்வொரு உயிரினும் ஒவ்வொரு சிறப்போடு இருக்குது. அது வந்து மற்றவரை பார்த்து பராமரிப்படுறதில்லை, மற்றவரை பார்த்து கலங்கப்படுறதில்லை, கவலைப்படுறதில்லை. அது திறமையெல்லாம் அது வாழுது, என் திறமையில் வாழுது. இப்போ புல்லு சொல்லும், உனக்கு யார் மிகப்பெரிய எதிரின்னா, எனக்கு மிகப்பெரிய எதிரி இந்த ஆடு மாடு தாங்கும். இந்த ஆடு மாடுலாம் சொல்லுவோம், உனக்கு யார் எதிரின்னா அது புலி சிங்கம்லாம் தான் இருக்கும். இந்த புலி சிங்கம்லாம் என்ன இருக்கும், எங்களுக்கெல்லாம் எதிரி மனுஷர்கள் தாங்க. மனுஷன் போன பாதையில் புல்லுகளை முளைக்கிறது பாருங்க அப்படிங்க. இவர் அவங்க பார்க்குற கோணம் அனுபவங்கள் பேசணும். இதுமாதிரி இருக்கணும். இப்போ எல்லாமே தெரிஞ்சிட்டா எல்லா விஷயம் ஒரு தொழில் செய்கிறவங்க இன்னொரு தொழில் பற்றியும் தெரிஞ்சு வச்சுக்கிற போது பல திறமை அதில் வந்து நிபுணத்துவம். எதில் நிபுணத்துவம், அந்த ஸ்பெஷாலிட்டி தேவையானது, தொழிலுக்கு தொடர்பானது அப்படிங்கிற சுவாரஸ்யம் இல்லாத சில விஷயங்களை கூட கற்று வச்சுங்கிறது நல்லதுன்னு இந்த காலத்தோட நிச்சயம். இந்த உலகத்திற்கு உபயோகப்படுகிற எதையுமே வீணாக்கக்கூடாது, விளையக்கூடாது. நேரம், பொருள் எல்லாமே. அது வந்து வேலையில் மகிழ்ச்சி இருக்குது, வேலையில் தான் உயிர் இருக்குது. இந்த ஈடுபாடு பெருமை எல்லாமே இந்த வேலையில் தான் தரும். நிறைய சவால்கள் வரத்தான் செய்யும். சவால்கள் இல்லைனாக்கா நமக்குள்ளே உள்ள புதிய முயற்சிகள், புதிய திறமைகள் எதுவுமே வெளியில் பெறலாம். அதாவது டிரான்ஸ்ஃபர்மேஷன், இந்த பயிற்சிலாம் கொடுக்குறாங்க. எல்லா நிறுவனத்துலேயும் பயிற்சிகள் கொடுக்காம நிறுவனமே கிடையாது. அவங்க பெர்ஃபார்மன்ஸு ப்ராக்டிஸில் எல்லாமே பெர்ஃபார்மன்ஸ் வர்றதுக்கு அதுக்கெலாம் நம்ம கற்றுக்கிட்டோம்னா சரியான மனப்பான்மை இருக்கணும். அது வந்து நமக்கு அந்த நல்ல மனப்பாடம் தான் நல்ல வசீகரம் கொடுக்கும். ஏன்னா பல கோணத்துலேருந்து பார்க்குறது, நம்ம கோணத்தில் நம்ம சரியாக தான் நடக்கிறோம், சரியாக தான் நான் சரி அப்படின்னு போயிட்டுக்கிட்ட அவங்க கோணத்தில் நம்ம சரியாக இருக்குமா அப்படிங்கிறது மற்றவங்க கோணத்தில் பார்க்கும்போது தெரிய வந்துடுது. அந்த பாரதியார் சொன்ன மாதிரி நிமிர்ந்த நடை, நேர்கொண்ட பார்வை, ஆக்கப்பூர்வமான சிந்தனை, வாய்ப்புகளை உருவாக்குதல், இதெல்லாம் தரம் வாய்ந்தவர்களுடைய தலை சிறந்த பண்புகள். அதாவது கனிவு, பணிவு, பொறுமை, மனித நேயம், அன்பு, இதெல்லாம் எல்லா பண்பும் இருந்தால் வேண்டியும் போதாது. இதெல்லாம் இருக்கணும்னா, பாதுகாக்கணும், நிலச்சி இருக்கணும்னா எல்லாருக்கும் தேவையானவரா, எல்லோரும் விரும்பப்படக்கூடியவரா, அதாவது ஏய்க்காமல், ஏமாற்றாமல், புறங்கூறாமல், பொறாமை கொள்ளாமல், அப்படிலாம் நல்ல குணத்தெல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னா எல்லோரும் விரும்பப்படுவதாக இருக்கும். இப்போ எல்லாரும் பிடிச்ச மாதிரி அவங்கெல்லாம் தான் ஒன்று சேர்ந்தால் தான் ஒரு ஊரில் நல்ல காரியம் எல்லாமே நடக்கும்.
ஒரு கோயில் நல்லபடியாக இருக்கும், ஒரு சத்சங்கம் நல்லபடியாக இருக்கும், அந்த மக்கள் தொடர்பு நல்லபடியாக இருக்கும், நல்ல செய்திகளை கொண்டு போய் சேர்ப்பாங்க. பரபரப்பாக இருக்கும், அது வேகம் இருக்கலாம், அதுலேயும் விவேகம் இருக்கணும்னு சொல்லுவாங்கள்ல. எல்லா தனிபாணி, செயல் நேர்த்தி, இதெல்லாம் தான் அந்த உலகத்தை நல்லா கொண்டு போய் இயக்கிட்டு இருக்குது. இப்போ அந்த மாதிரி வகையில் எங்களுக்கு எங்கள் கோயில் அறக்காவலரான், அதாவது குருஜி, வெங்கடேச குருஜி மற்றும் சீனிவாச குருஜி, அவங்க ரெண்டு பேர், 2 கண்கள். இப்போ அவங்கள ஏன் பிடிச்சிருக்கு அப்படின்னா, அது எல்லாரையும் சில காரணங்களால் பிடிக்கும். இந்த குருஜியை ஏன் பிடிக்கும்னா, அவங்க வந்து கடன் வாங்கி சிந்திக்கிற கடன்கள், வாடகைக்கு விடுவாங்களே, வாடகை அந்த மாதிரி இல்லை, சுயமாக சிந்திச்சுப்பாங்க, சுயமாக பேசுவாங்க. அவங்க கருத்து வந்து எந்த காலத்துக்கும் பொருத்தமாக இருக்கும். அந்த கால சித்தர்கள் மாதிரி, திருவள்ளுவர் மாதிரி சுருக்கமாக பேசுவாங்க, சுருங்கக்கூறி மிகப்பெரிய இதை கொடுக்குவாங்க. அவங்களோட தீர்க்க உணர்வு, வெங்கடேஸ்வர குருஜி மற்றும் அந்த சீனிவாச குருஜியோட தீர்க்க உணர்வு இருக்க, பின்னாடி நடக்க போகிறது அது என்ன இருந்தாலும் அதுக்கு ஏற்படக்கூடும்னு சொல்லுவாங்க, அதுக்கோட தீர்வையும் சொல்லுவாங்க, ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லுவாங்க. அவங்க அந்தமாரி முன்கூட்டியே யோசித்து வச்சுருக்காங்க. இப்படி பிரச்சனை வரும், இந்த பிரச்சனைக்கு இதுதான் தீர்வு தரும். அவங்களால இப்போ கலைஞரை தான் சொல்லுவாங்க, அவர் வந்து ஒரு சின்ன கோப்பைக்குள்ளே ஒரு புயலை உருவாக்க முடியும், அதே மிகப்பெரிய பிரச்சனையை ஒரு புள்ளியில் அடக்க முடியும்னு. அதெல்லாம் அரசாங்க புகழுக்காக சொல்கிறது. ஆனால் அதை இவர் நிஜத்திலே பண்ணுவார் அவர். ஆனால் புயலை உருவாக்கக்கூடியவர்கள். அவர் உருவாக்கின புயல் எதுனா அன்பு புயல், ஆன்மீக புயல். அவர் ஒரு புள்ளியில் நிறுத்தி வைக்கிறது எதுனா சமூக சேவை, மக்கள் சேவை, இதெல்லாம் தெய்வீகத்தன்மை அவங்கள ஒரு புள்ளியில் இணைச்சி வைக்கக்கூடியவர். அவர்கிட்ட ஈஸியாக கருத்து பரிமாற்ற சொல்லிக்கலாம், நம்ம ஐடியாவை சொல்லிக்க முடியும். ஏன்னா பல ஐடியாக்கள் வரவேற்று செஞ்சால் தான் பல கோணங்களில் பார்த்தா தான் இந்த விஷயம் நல்லபடியாக நடக்குங்கிறது அவர் ஆதாரப்பூர்வமாக சொல்லக்கூடியவர். அவர் வந்து திருசூலம் மயில்பரி பாலமுருகன் கோயிலுக்கு அஸ்திவாரம், ஆதாரம், நல்லவர்களாக ஒருங்கக்கூடிய ஆற்றல் மையம் அவர் தான். அவரால் தயாரிக்கப்பட்டவர்கள் தான் இந்த சிறு தரவணஞ்சி, சிறு மணிகண்டன்ஜி, நான் உட்பட. ஏன்னா நான் பெரிய மதிப்பீட்டாளர் கிடையாது. ஒரு மனுஷனை பற்றி இவங்க இப்படி தான் இருக்காங்க. ஆனால் அனுபவங்கள் என்னை உள்ளம் கரைய வைக்குது இல்லையா, அந்த உள்ள கரைய வைக்குது. அவர் அதனால் இவங்களெல்லாம் ஒன்று சேர்ந்தால் டீம் ஒர்க்கு ஈஸியாகிடும். டீம் ஒர்க்கு, இந்த கூட்டு முயற்சி ரொம்ப எளிமையாக நடைபெறும். செயலிழந்த சாதனையாளர்களை உருவாக்கக்கூடிய சிங்கம் அவங்க 2 பேரும். ஏன்னா கனவை நனவாக்குற சக்தி அவங்களுக்கு உண்டு, நினச்சதை முடிக்கக்கூடியவங்க, நிபுணர். ஏன்னா அவங்க வீட்லேயே கோயில் மாதிரி இருக்கும். 2 பேருடைய வீடு பார்த்தோன்னா 2000 வருஷத்து சங்கு வச்சுருக்காங்க. வீடே கோயில் மாதிரி இருக்கும். அது தெய்வீகம். அது எத்தனையோ நிகழ்ச்சிகள் நடத்திய அனுபவங்கள் உங்களுக்கு இருக்குது. எப்பவுமே தேர் திருவிழா நிகழ்ச்சி அவங்க முன்னாடியில் தான் நடக்கும், அவர் தான் நடத்துவார். ஏன்னா அவருக்கு தெரியும் பொருத்தமான நேரத்தில் ஆரம்பிக்கணும், பொருத்தமான நமக்கு சாதகமான காலம் எதுங்கிறத கணிச்சு வச்சுருக்காரு. தேவையான விஷயங்களெல்லாம் நமக்கு சொல்லி தருவார். பயனுள்ள அறிவுரை ஆலோசனைகள் நிறைய கொடுக்கக்கூடியவர். நம்மளே எடுத்துக்கலாம், அவங்களுடைய நடத்தைகள் எடுத்துக்கலாம். முக்கியமான நடவடிக்கைகளாக நிகழ்ச்சி நிரல் மூலமாக திறக்கக்கூடியவர்கள். அதாவது எவரும் சொன்னதை செய்ய காத்திருப்பாங்க. அவர் சொன்னாக்கா அதை மீறக்கூடாது, அப்படி ஒரு மதிப்பு மரியாதையை வாங்கி வச்சுருக்காங்க அவர். அதனால் எந்த பயமும் கிடையாது, சட்ட சிக்கல் கிடையாது, இப்போ எதுவுமே கிடையாது. எந்த பயமும் இல்லாமல் நம்மளை கொண்டு போயிடுறது. அவருக்கு எல்லா வகையிலையும் இன்ஃப்ளூயன்ஸ் உண்டு. அரசியல்லேருந்து அதிகாரிகள் எல்லா துறையிலையும் இன்ஃப்ளூயன்ஸ் உண்டு. அந்த ஒரு சாதகமான ஒரு மனுஷங்க 2 பேரும். அவர் சொல்வார், அவர் எதாவது நம்ம கஷ்டம் மனசில் ஒரு இனம் புரியாத பயம்னாக்கா, இந்த எப்படி முரளிதர் சொன்ன மாதிரி இந்த நிலை மாறும், இதுவும் கடந்து போகும் அப்படின்பாரு. அதேமாதிரி இவங்களும் ஆறுதலாக ஒரு இதமாக ஒரு வார்த்தை சொல்கிறார் இல்லையா. அந்த இதமான வார்த்தையிலே நமக்கு ஒரு மிகப்பெரிய அனுகிரகம் கிடைக்கும். நம்மளுக்கு கேள்வி கேட்கலாம், ஆன்மீக கேள்வி கேட்கலாம், கேட்டால் நமக்கு பதில் சொல்லுவோம். ஆக நன்றி நிறைய அவருக்கு வச்சிருக்கக்கூடிய உலகம். சில பேருக்குலாம் நன்றி வச்சுருக்கணும். அந்தமாரி நன்றி உள்ள மனுஷங்களாக நம்ம இருக்கணும்னா அந்தமாரி குருஜிகள் தான். அவங்களோட பொற்பாத கமலங்கள் சொல்லி இன்றைக்கி சில விஷயங்களை சொல்லணுங்கிறதுக்கு இதை சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இதில் ஏதாவது பயனுள்ளதாக இருந்தால் எடுத்துங்க. திருசூலம் மைகுரி சேனல் வாயிலாக உங்களை சந்திச்சது மகிழ்ச்சி.
வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.